எந்த நாடா வேணுமானாலும் இருக்கட்டும், எந்த இடமா வேணுமானாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல, அந்த நாட்ல தமிழ் முன்னிறுத்தப்படைகல மனதுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சியும், அதே தமிழ் பின்னுக்கு தள்ளப்படைகல எல்லா இடத்துலயும் எங்களுக்கு இந்த நிலைதானா என்ற மன வருத்தமும் ஏற்படுது. ஒரு பக்கத்துல தமிழர் இல்லைன்னு சொல்லி விமர்சிக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்துல ஆளுநரை எதிர்த்த போதும் தமிழ் முன்னிறுத்தப்பட்டு, தமிழ் தாய் வாழ்த்து முதன்மைப்படுத்தப்படுது. அதே அடுத்த பக்கத்துல தமிழர்ன்னு சொல்லி நாங்க எல்லாரும் கொண்டாடுற திரு விஜய் அவர்கள் காலத்துல அதே தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது. இது வெறும் புரோட்டோகால் மாற்றமா, இல்ல கவனக்குறைவா, இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல அமைதியா நடந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறியா என்றத ஆதாரங்களோட இந்த வீடியோல பாத்திரலாம். 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற காலத்துல தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் தமிழுக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமும், இப்ப திரு விஜய் அவர்கள் காலத்துல அதே தமிழ் பின்தள்ளப்பட்டிருக்கிறதும், தமிழ்த்தாய் வாழ்த்து பின்தள்ளப்பட்டிருக்கும் இரண்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கி இருக்கு. இந்த வீடியோல ஆரையுமே தேவையில்லாம பிளைண்டா ஆதரிக்காம, தேவையில்லாம தாக்கி பேசாம, உண்மையா நடந்த விடயங்களையும் அதற்கான அரசியல் காரணிகளையும் மட்டும் பார்க்க போறோம். 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற காலத்துல இந்த தமிழ்நாட்டோட மாநில பாடலா தமிழ்த்தாய் வாழ்த்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுது. பிறகு வெளியான அந்த அரசாணையில தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வின் முன்னதாகவும் தமிழ்த்தாய் வாழ்த்து அரச நிறுவனங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல எந்த ஒரு நிகழ்வு நடக்கும் போதும் அந்த நிகழ்வுக்கு முன்னதாக தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கப்படணும். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கும் போது அனைவரும் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்தப்படணும் என்று சொல்லி அந்த அரசு ஆணையில கூறப்பட்டிருக்கு. அதாவது இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துன்றது ஒரு வெறும் பாடல் மட்டுமில்ல, ஒரு மாநிலத்தோட அடையாளத்தோட அதிகாரப்பூர்வமான டிக்ளரேஷன். அதனாலதான் ஸ்டாலின் அரசு இதை வெறும் சிம்போலிக் மூவா மட்டும் பார்க்காம ஒரு புரோட்டோகாலாவும் மாத்துறாங்க. இங்கதான் இன்னொரு பொலிட்டிக்கல் லேயர் வருது. அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து இந்த தேசிய கீத புரோட்டோகால் ஆர்டர். அதாவது இந்த பாடல்கள்ல எது முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக ஒழிக்கப்படணும் என்ற ஆர்டர் என்றது இங்க பிரச்சனை வருது. இது முதல்லவே விவாதமா மாறி இருக்கு, பேசுபொருளா மாறி இருக்கு. ஆளுநரா இருந்த ஆர்.என். ரவி தமிழ்த்தாய் வாழ்த்தை விட தேசிய கீதத்துக்கு தான் முன்னுரிமை வழங்கணும் என்று முன்னிறுத்துறார். ஒரு நிகழ்வுல இந்த தேசிய கீதங்களை, தேசிய பாடலை முதலாவதாக ஒழித்து அதன் பிறகுதான் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படணும் என்றதுல பிடிவாதமா இருக்கார். திரு ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாட்டு அரசு தமிழ்த்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டோட மரபு, அதுதான் இத்தனை காலமாக 60 வருட காலமாக நாங்கள் பேணி வந்த மரபு. அந்த மரபின் வழியை நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம், அதுக்கு பிறகுதான் இந்த தேசிய கீதமா இருக்கட்டும், தேசிய பாடலா இருக்கட்டும் பாடப்படும் என்றதுல பிடிவாதமா இருக்காங்க. இப்ப இந்த நிகழ்வுக்கு வருவோம். 2026 திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற இந்த பதவியேற்பு நிகழ்வுல வந்தே மாதிரம், தேசிய கீதம், அதற்கு பிறகுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுது. இதுதான் இப்ப இங்க பேசுபொருளாக மாறி இருக்கு. இங்கதான் இந்த சமூக வலைதளங்கள்ல பெரிய கோபத்தையும் கேள்வியும் எழுப்பியிருக்கு. இந்த ஒரு மாநிலத்தோட அடையாளமா பார்க்கப்படுற அந்த மாநிலத்தோட வாழ்த்து பாடல், அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 3வது இடத்துல ஒழிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பா மிகப்பெரிய கேள்வியும் விமர்சனங்களும் எழுந்திருக்கு. ஆனாலுமே இதை நிறைய தமிழ் மக்கள் இதை ஆதரிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, இதுக்கு ஆதரவான மண்ணில் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அவர்கள் சில ஆட்கள் மட்டும்தான் இதுக்கு எதிராக பேசுறாங்க. இதுக்கு எதிராக ஏன் இப்படி நடந்ததுக்கு எதிராக நின்றாங்க. ஆனால் நிறைய தமிழ் மக்களே நிறைய முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலாவதாக நாட்டின் தேசிய பாடல், தேசிய கீதம் ஒழிக்கப்படும் என்றதெல்லாம் உறுதியா இருக்கிறாங்க. வந்தே மாதிரம் இசைக்கப்பட்ட கேட்கல அந்த நேரலைக்கு கீழே ஒரு கமெண்ட் வருது. அந்த கமெண்ட போறேன் பாருங்க. அந்த கமெண்ட்ல 60 வருடத்துக்கு பிறகாக தமிழ்நாட்டில் வந்தே மாதிரம் பாடலை முழுதாக இசைக்கப்படும் போது கேட்கல சந்தோஷம் இருக்கு, இது தொடரணும், ஜெய் ஹிந்தி என்று போட்டிருக்காங்க. ஒரு ஹிந்திக்காரங்களா அவங்களுக்கு இது சந்தோஷம் தந்தாலுமே எங்களோட தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துல தள்ளப்பட்டதை நினைக்கல கவலையா தான் இருக்கு. தேசிய பாடல் முதலாவது ஒழிக்கப்படணுமா, தேசிய கீதம் முதலாவது ஒழிக்கப்படணும் என்றது குறிக்கிற வகையில தான் அந்த புரோட்டோகால் அமைஞ்சிருக்கு. அது எந்த வகையிலுமே, அந்த சட்டம் எந்த வகையிலுமே தமிழ்த்தாய் வாழ்த்த ஒரு மாநில பாடலை 3வது இடத்துக்கு பாடணும் என்று சொல்லி அதுல குறிப்பிடப்படையில. இந்த நிகழ்வு தொடர்பாக சில செய்தி ஊடகங்களை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த புரோட்டோகால் காரணமாகத்தான் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 1வது இடத்துல இந்த பாடல் பாடப்பட்டதுன்னு சொல்லி ஒரு புரோட்டோகாலை காரணம் காட்டியிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு அரச நிகழ்வுல தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாவதா இசைக்கப்படணும் என்ற உணர்வும் இங்க வலுவா இருக்கு. இந்த விடயம் வெறும் பாடல் வரிசை பற்றியது மட்டுமில்ல, இந்த தமிழ்நாட்டோட மொழி, கலாச்சாரம், அடையாளம் எல்லாம் இந்த அரசியலோட ஒன்றா இணைஞ்சிருக்கிறது. அதனால்தான் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து எந்த இடத்துல பாடப்படணும் என்றதே இங்க பெரிய செய்தியா மாறி இருக்கு. ஸ்டாலின் காலத்துல அது ஒபிஷியல் ரெஸ்பெக்டா தமிழ் மொழி உயர்த்தப்பட்டு, அதே திரு விஜய் அவர்கள் காலத்துல அது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இங்க பெரிய பேசு பொருளாகவும் பெரிய மனவர்த்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சில நேரங்களில் இது ஒரு ஈவெண்ட் புரோட்டோகாலா இருக்கலாம், சில நேரங்களில் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்களோட முடிவா இருக்கலாம்.
ஆதாரங்கள அடிப்படையில் சொல்லணும்னா ஸ்டாலின் அரசு தமிழ்த்தாய் வாழ்த்த தமிழை முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனால் அதே திரு விஜய் அவர்கள் காலத்தில் அதே தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் பின்தள்ளப்பட்டிருக்கு என்றதுதான் நிதர்சனமான உண்மை.